அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள். இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 ஆடி மாதம் பூரணம் அடைகின்றது. நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய சங்கிரமணம். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லுகின்ற அந்த ஒரு நாள் சூரிய சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சங்கிரமணத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி நாட்களை நாம் தவற விடக்கூடாது அப்படின்னா, இந்த நாளில் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதம் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் கோவிலுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாளில் செய்யும்போது அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரத்தை செய்வது சிறப்பு. தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பு. சூரிய நமஸ்காரம் விதிப்படி உங்களுக்கு தெரிந்தால் அந்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காப்பர், அதாவது செப்பு சொம்பு அல்லது செப்பு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய 2 கண்கள் கிட்ட கொண்டு போயிட்டு, ஏன் அந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்னா, சூரிய கதிர்கள் அந்த தண்ணீரில் பட்டு நம் கண்களுக்கு படும். இதனால் கண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் அவை குணமாகும். அப்படி நாம் வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவானை பார்த்த மாதிரி செடிகளில் அந்த தண்ணீரை ஊற்றணும். ஊற்றிட்டு ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறார். சூரியனை பார்த்து இதை சொல்ல வேண்டும்னு 12 முறை சொல்லி 12 முறை ஆத்ம பிரதட்சணம் செய்து 12 முறை நமஸ்காரம் செய்யுங்க. சூரிய பகவான் நமஸ்கார பிரியர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரியம் இருக்கும். அதில் சிவபெருமான் அபிஷேக பிரியர், விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர். அந்த விதத்தில் சூரிய பகவான் நமஸ்கார பிரியர். 12 முறை நமஸ்காரம் செய்து அவரை வழிபாடு செய்தாலே ரொம்பவே சிறந்தது. ராமர் போர் களத்தில் ரொம்பவே மனசு துன்பத்தில் இருந்தபோது ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லப்படுகின்ற அருமையான ஸ்லோகம் அவருக்கு உபதேசம் செய்யப்பட்டது. அந்த ஸ்லோகத்தை அவர் படித்த பிறகு அவருடைய மனம் புத்துணர்ச்சி அடைந்தது. அதற்கு பிறகு அவருடைய அந்த கடமைகளை அவர் செய்தார். அதனால் நாளைய தினத்தில் இருந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது சிறப்பு. தினம்தோறும் செய்யலாம். முடியல அப்படின்னா ஒரு 48 நாட்கள் கிரமம் வைத்துக்கொண்டு செய்வது சிறப்பு. நிறைய பேர் எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்க உத்தியோகம் வரணும் அப்படின்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து இருந்தாலோ பார்வை பட்டாலோ உத்தியோகம் வரும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நமக்கு யோகம் இருந்தால் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை 48 நாட்கள் ஸ்ரத்தையாக படிக்கும்போது கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை படிக்கலாம். படிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணுறதே அரசாங்க உத்தியோகத்திற்கு தான். அதனால் நல்லா படிக்க தெரியும். அதனால் நீங்கள் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை 48 நாட்கள் அல்லது 108 நாட்கள் பாராயணம் செய்யுங்கள். அது துவங்குவதற்கு ஒரு அரிய அற்புதமான நாள் நாளைய தினம். இந்த மாதிரி செய்யலாம். சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கிறாரு, நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் சிகப்பு வேஷ்டி, சிகப்பு துண்டு, வெற்றிலை பாக்கு, சிகப்பு பழம், சிகப்பு பூ, இதெல்லாம் நாம் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து தேடி, சிகப்பு பழம் அப்படின்னா நம்ம ஆப்பிள் வாங்கி வைக்கலாம், ஊட்டி ஆப்பிள் வாங்கி வைக்கலாம், மாதுளை வாங்கி வைக்கலாம். அடுத்து வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் வாங்கி வைக்கலாம். பூ சிகப்பு பூ அப்படின்னு சொல்லும்போது கனகாம்பரம் வாங்கி வைக்கலாம். 1.25 கிலோ கோதுமை வாங்கி ஒரு காப்பர் பிளேட்டு அல்லது சொம்பு அல்லது கிண்ணம் அல்லது டம்ளர் வாங்கி நாம் 1.25 கிலோ கோதுமையை வச்சு ஒரு தட்சணை, கிட்டத்தட்ட உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல குறைவில்லாமல்
தட்சணை வச்சு வேதம் படித்த பிராமணருக்கு அதை கொடுத்து நமஸ்காரம் செய்து கொண்டால் ரொம்ப சிறந்தது. இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்னா சூரிய பகவான் கோவில் இருந்தால் அல்லது நவக்கிரகங்களில் சூரிய பகவான் கிட்ட போயிட்டு அவரிடத்தில் அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. இது கூட எங்களால் முடியாதுங்க அப்படின்னா நாளைய தினம் 108 முறை நவக்கிரகங்களை வலம் வருவது சிறந்தது. இது முடியாது அப்படின்னே சொல்ல முடியாது. அதனால் 108 முறை வலம் முடிந்தால் 12 தீபங்கள் சூரிய பகவானுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அந்த தீபத்தினுடைய சுடர் இருக்கிற மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வருவது ரொம்ப சிறந்தது. இந்த 108 முறை நாளைய தினம் சுற்றும் போது அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி வீட்டில் சூரிய வழிபாடு, கோவிலில் சூரிய வழிபாடு, அடுத்து இந்த மாதிரி பூஜையை செய்யும் போது சூரிய பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதினால விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து துளசியை வாங்கி கொடுத்து பெருமாளுக்கு நாம் அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி நாளைய தினம் செய்யும் போது அது நமக்கு அதிகமான பலனை பெற்றுத்தந்து நம்முடைய கர்மாவை குறைக்க வழிவகை செய்யும். மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.